ருசி நிகழ்ச்சி. இந்த வாரம் காஞ்சிபுரம் ஸ்பெஷல் உணவுகளை பார்க்க போறோம். அதுல முதல்ல காஞ்சிபுரம் இட்லி, நிறைய வெஜிடபிள்ஸ் பயன்படுத்தி சத்தான போண்டா, முள்ளங்கி சட்னி, இந்த சம்மரை சமாளிக்க ஹெல்தியான புதினா ஜூஸ், இதெல்லாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க ரசிக்கலாம், ருசிக்கலாம். காலை உணவுகள்ல தவறாம இடம்பெறும் ஒரு உணவுப் பொருள் இட்லி. காலை மாலை இரவுன்னு தொடர்ந்து இட்லி வச்சாலும் முகம் சுளிக்காம கேட்டு வாங்கி சாப்பிடுற ஆளுங்க நம்ம ஊர்ல ரொம்ப அதிகம். நெய் இட்லி, சாம்பார் இட்லி, அந்த இட்லி இந்த இட்லின்னு வகை வகையா ஹோட்டல்கள்ல கொடுத்தாலும் காஞ்சிபுரம் இட்லிக்கு எதுவுமே ஈடாகாதுங்க. அது சாப்பிட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். காஞ்சிபுரத்தில் இருக்கிற மிக மிக பழமையான திருக்கோயில் எது அப்படின்னு கேட்டால் இந்த கைலாசநாதர் திருக்கோயில் தான். பல்லவ மன்னர் ராஜசிம்மனால் 700ஆம் நூற்றாண்டு, அதாவது கிபி 700ஆம் நூற்றாண்டு இந்த கோயில் கட்டப்பட்டாலும் அவரோட மகன் 3ஆம் மகேந்திரவர்மன் இந்த கோயிலை முழுமையாக கட்டி முடித்ததா வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. அதன் பிறகு 14ஆம் நூற்றாண்டு விஜயநகர பேரரசு வந்ததுக்கு பிறகு இந்த கோயிலில் பல திருத்தங்களை மேற்கொண்டதாகவும் பல வளர்ச்சி பணிகளை மேற்கொண்டதாகவும் கூட வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. கட்டடக்கலையோட உச்சம் அப்படின்னு சொன்னால் இந்த கைலாசநாதர் திருக்கோயில் தாங்க. சரிங்க, காஞ்சிபுரம் அப்படின்னாவே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர்றது என்ன? காஞ்சிபுரம் இட்லி, காஞ்சிபுரம் பட்டு, காஞ்சிபுரத்தில் இருக்கிற கோயில்கள். சரி, இப்போ நாம் காஞ்சிபுரம் இட்லி எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்க போகிறோம். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் வந்து பெருமாளுக்கு நித்தியப்படி காஞ்சிபுரம் இந்த குடலையில் பண்ணுற இட்லி தான் விசேஷம். அதனால தான் காஞ்சிபுரம் இட்லி, காஞ்சிபுரம் கோவில் இட்லின்னு சொல்லுவாங்க. எங்கள் அப்பா வந்து ஒரு சமையல் கலைஞர் தான் சொல்லலாம். அவர் கிட்டத்தட்ட 40-45 வருஷமாக பண்ணியிருந்தார். அவர் 2004 தவறின பிறகு அம்மா இருக்காங்க, அவங்களுடைய சப்போர்ட்டில் அந்த ஃபார்முலாவோடு அப்பா என்னென்ன பண்ணியிருந்தாரோ அந்த ஃபார்முலா அப்பா எழுதி வச்சுருந்தாரு. அதை பேஸ் பண்ணி அப்படியே போட்டு பண்ணிட்டுருக்கோம். நான் 2004 நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். இப்போ அது இந்த மாவில் வந்து இப்போ வந்து ஒரு இட்லிக்கு உண்டானது வந்து 475 கிராம் பச்சரிசி, 350 கிராம் உளுத்தம்பருப்பு, தேவையான அளவு வெந்தயம் போட்டு ஊற வச்சிடணும். ஒரு 3 மணி நேரம் ஊறின பிறகு ரவை பதத்தில் அரைச்சிடணும். அரைச்சி வந்த பிறகு அதில் 15 கிராம் மிளகு, 15 கிராம் சீரகம், 15 கிராம் சுக்குத்தூள், பெருங்காயம், 125 150 ml ஆயில், ரீஃபைண்ட் ஆயில் கலந்து உப்பு போட்டு கலந்து வச்சுட்டு இப்போ ரெடியாக இருக்குது. நம்ம இப்போ இட்லியை மூங்கில் குடலையில் குத்த போகிறோம். இந்த மூங்கில் குடலை வந்து நம்ம ஆர்டர் கொடுத்து பண்ணுறோம். ஏன்னா ஒரே மாதிரி பண்ணால் தான் எனக்கு வந்து அந்த ஒரே ஈவனாக ஒரு இட்லி வந்து இப்போ 2.25 கிலோனா எல்லா இட்லியும் அதே வெயிட் வரும், அதே சைஸ் வரும். அதுக்கோசரமே நம்ம ஆர்டர் கொடுத்து தான் பண்ணுறோம். இதில் வந்து முதல்ல வாழை பேஸ் போட்டு கீழே மாவு, மந்தாரில் வந்து இயற்கை குணங்கள் கொண்டது, எல்லாத்துக்குமே நல்லது. ஆக்சுவலாக இப்போ வந்து இந்த மந்தாரில் போட்டுட்டு நம்ம எல்லா இட்லியிலுமே நாங்கள் வாழை இலை போடுவோம். இந்த குடலையில் போடுறதுனால மூங்கிலோட டேஸ்ட்டு வரும், மந்தாரிலோட டேஸ்ட்டு அதில் வந்து அந்த இது கிடைக்கும். அது சாப்பிடும்போது நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க நீங்கள். இட்லி வந்து நம்ம பானையில் வச்சாச்சு. இப்போ வந்து இட்லி பாயில் ஆகிறதுக்கோசரம் நம்ம வாழை போட்டு மூடுறோம். வாழை போட்டு மூடியாச்சு. இப்போ இட்லி பானை வச்சு மூட போகிறோம். பானையில் வந்து கீழே ஃபுல்லாகவே தண்ணி இருக்கும். தண்ணி 6 அடிக்கு மேலே தண்ணி இருக்கும். அதுக்கு மேலே அந்த ஹோல்ஸ் போட்ட தட்டு இருக்கும். அதில் தான் ஸ்டீம் ஆகிற தண்ணி வேலை வரும். அதுக்கு மேலே நம்ம இந்த மூங்கில் குடலை வச்ச இட்லி வச்சுட்டு
அது போட்டு அந்த ஸ்டீம் அந்த கண்டினியூஸாக ஸ்டீம் வரத்துக்கோசரம் ஒரு 2 hours ஆகும் பாயில் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம இட்லி ஆஃப் பண்ணுவோம். ஆஃப் பண்ணிட்ட பிறகு அந்த இட்லியை நம்ம குடல்லேருந்து வெளியே எடுக்கிறதுக்கு மினிமம் 1 மணி நேரம் மேலே ஆகும். நார்மல் இட்லியில் வந்து வெறும் உளுத்தம்பருப்பு வெந்தயம் போட்டு தான் இருக்கும். இதில் வந்து மிளகு, சீரகம், சுக்கு, பெருங்காயம், ஆயில் எல்லாமே இருக்கிறதுனால அந்த உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் மிளகு, சீரகம், சுக்கு வந்து ஒரு ஹெல்த்தி ஃபுட்டுன்னு. அதனுடைய டேஸ்ட்டும் அதனுடைய ஃப்ளேவரும் அதுக்கு நல்லா தெரியாது. இன்னும் ஒன்று இந்த மூங்கில் குடல் மந்தாரில் போடும்போது அதனுடைய டேஸ்ட்டு நல்லாவே தெரியும் சாப்பிடும்போது. இப்போ இந்த குச்சி எதுக்கு வச்சு பார்க்குறேன்னா இட்லி ஸ்டீம் ஆகிட்டா அப்படின்னு பார்க்குறதுக்கு கன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் வெளில எடுத்துகிட்டு நம்ம சூடாகவும் சாப்பிட்லாம், இல்லை ஆற வச்சியும் சாப்பிட்லாம். டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுடைய கன்வீனியன்ட்டு தான். ஒரு இட்லியை வந்து ஒரு 5லேருந்து 6 பேர் போதுன்ற அளவுக்கு சாப்பிட்லாம். ஒரு இட்லி வந்து எப்படி 2லேருந்து 2.25 கிலோ வரும். அதில் வந்து நம்ம போடுற சைஸ் பாதியாக போட்டு 20லேருந்து 24 ஸ்லைஸ் போடுறோம். நீங்கள் போடுற சைஸை பொறுத்து தான் ஸ்லைஸோட எண்ணிக்கை கூறும். சைடிஷ்ன்னு பார்த்தீங்கன்னா மிளகாப்பொடி, புதினா சட்னி, தக்காளி அவங்க சௌரியத்து போதும். இல்லை இட்லியை வெறுமாவையும் சாப்பிட்லாம். நிறைய பேர் இப்போ கல்யாண மண்டபத்தில் போடுறவங்க மெனு லிஸ்ட்லேயும் ஆட் பண்ணிக்கிறாங்க. இந்த இட்லி ஒரு வாட்டி வாங்கினவங்க கண்டினியூஸாக ரெகுலராக அடுத்த டைம் காஞ்சிரம் வரும்போதும் ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கிக்கிறாங்க. ட்ரெடிஷ்னல் ஐட்டம் நல்லா எல்லாருக்குமே ஒரு வாட்டி சாப்பிட்டீங்கன்னா பிடிக்கும். இந்த இட்லியோட இன்னொரு கன்செப்ஷன் என்ன, மினிமம் 1 நாள்லேருந்து 2 நாள் கெடாமல் இருக்கும். அந்த வந்து இட்லியை வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னர்லையோ ஹாட் கேஸ்லேயோ மூடாமல் ஏர் ஃப்ரீயாக இந்த மூங்கில் குடலை ஒரு துணிப்பையிலையோ காட்டன் பேக் யூஸ் பண்ணிங்கன்னா 2 டேஸ்க்கு நல்லாயிருக்கும்.